நீங்கள் எண்ணி குழந்தைகளை எண்ணி மகிழ்ச்சிகளின் அசக்தி எங்கள் குழந்தைகள் பெற வேண்டும். மகிழ்ச்சிகளின் அசக்தியால் திருமணமாகி எந்த வீடு சென்றாலும் எங்கள் குழந்தைகள் அந்த செல்வ செழிப்புடன் எந்த வீடு திருமணமாகி சென்றாலும் அந்த குடும்பங்கள் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வளர்ந்திடவும் அந்த சக்தி எங்கள் குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். அதே போல திருமணமாகும் பெண்களும் இதை போல எண்ணி மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பட வேண்டும். நாம் திருமணமாகி எந்த வீடு சென்றாலும் அந்த குடும்பம் செல்வ செழிப்புடன் வளர்ந்திடல் வேண்டும், அந்த குடும்பம் ஒற்றுமையுடன் வளர்ந்திடல் வேண்டும். அந்த சக்தி நான் பெற வேண்டும், மகிழ்ச்சிகளின் அசக்தியார் என்று இவ்வாறு எண்ணினார். இந்த உணர்வின் துணை கொண்டு அந்த பெண்களுக்கும் சீக்கிரம் திருமணம் நடப்பதும், இதே உணர்வு வாழ்ந்து வளர்ந்து இங்கே திருமணமாகி சென்றாலும் அந்த குடும்பம் செழித்து வரவும் ஒற்றுமையுடன் இருக்கவும் இது உதவும். இதை போல திருமணங்களுக்கு பையனுக்கானாலும் இதை போல எண்ணுங்கள். இதை போல குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் சந்தர்ப்ப பேதத்தால் ஒருவருக்கொருவர் மனக்கசப்பு ஏற்பட்டால் அடுத்து மகிழ்ச்சிகளின் அசக்தி நாங்கள் பெற வேண்டும். மகிழ்ச்சிகளின் அபிசக்தியால் வசிஷ்டரும் மருந்ததி போல எங்கள் கணவர் மனைவியும் நாங்கள் இருமனமும் ஒருமனதாகி எங்கள் அறியாத இருள் நீங்கி பொருள்கண்டுணர்ந்து செயல்படும் திறன் எங்கள் இருவருக்கும் கிடைக்க வேண்டும். எங்கள் பேச்சால் மூச்சால் எங்கள் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திடும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுங்கள். குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் நீங்கும். அதே சமயத்தில் நாம் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்கப்படும் போது அந்த சப்தரிஷிகளின் அருள் சக்தி நம் உணர்வு அது படர்ந்து அந்த பற்றுடனே இந்த வாழ்க்கை செப்பன அது வளர்ந்து வரும். ஆக அதே சமயத்தில் இந்த வாழ்க்கையில் வரும் சந்தர்ப்ப பேதத்தால் கணவன் மனைவிக்கும் சிறிது பிழைகள் இருந்தாலும் அதிலே பற்றற்று மகிழ்ச்சிகளின் அருள் பற்றுடன் இந்த வாழ்க்கையின் தொடரையை தொடரும். இதை போல ஒவ்வொரு நேரத்திலும் நாம் எந்தெந்த எண்ணங்களை அந்த மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி நம் உடலை செலுத்துகின்றோமோ அது சக்தி வாய்ந்ததாக அது வளர்கின்றது. ஆக அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை நமக்குள் பற்றுடன் நமக்குள் சக்தி வாய்ந்ததாக விளைகின்றது. நமது நினைவின் ஆற்றலும் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் தொடர்புண்டே இந்த வாழ்க்கையை தொடர்கின்றது. இந்த வாழ்க்கையில் எத்தகைய நிலைகள் கொண்டாலும் இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா பிரியுமையான்றால் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் நம்முடைய உயிரான்மா அங்கே இணைந்து பிறவா நிலை என்னும் பெருநிலை அடையும் சந்தர்ப்பம் கிட்டுகின்றது. அதே சமயம் உடற்பெறும் உணர்வை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்கப்படும் போது சப்தரிஷி மண்டலத்தில் அது வெளிப்படும் உணர்வுகள் நம் உணர்வு ஆன்மாக்கள் பட்டத்தின் உடற்பெறும் நிலையை அது கருக்கி விடுகின்றது. உயிருடன் ஒன்றிய உணர்வின் நிலையை ஒளியாக மாற்றி விடுகின்றது. ஆகவே இத்தகைய நிலை பெறுவதற்குத்தான் மகா மகர்ஷிகள் அனைத்தும் கடும் தவத்தால் தனக்குள் இந்த உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் விண்விலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஆற்றமிக்க அச்சக்தியை நம் வாழ்க்கையில் நம்மை அறியாது நமக்குள் இயங்கி கொண்டிருக்கும் தீமைகளை அது அகற்ற இது உதவும். ஆகவே இதை ஒவ்வொரு நாளும் நாம் அதன் பற்றுடன் பற்றி வரப்படும் போது நமது வாழ்க்கையில் கண்டுணர்ந்த கேட்டுணர்ந்த பார்த்துணர்ந்த இந்த உணர்வுகளால் மற்ற தீமைகளை நாம் உணர முடிகின்றது. தீமையிலிருந்து நாம் அகன்று சென்ற முடிகின்றது. இருந்தாலும் நாம் பார்த்து கேட்டுணர்ந்த இந்த உணவின் சத்து நம் உடலுக்குள் விளைந்து பால் பரிசுத்தமாக இருப்பினும் அதில் சக்தி வாய்ந்த இனிமை கொண்ட சத்துள்ள பல பொருள்களை சுவை கொண்டு நாம் அது உணவாக உட்கொண்டாலும் அதில் சிறிது விஷம் கலந்தால் அது குடிப்போரை மயக்க செய்து உடலையும் மயங்க செய்து விடுகின்றது. அந்த சத்துள்ள சத்தையும் அது செயலற்றதாக மாற்றி விடுகின்றது. அதே போல சத்துள்ள நிலைகள் இருப்பினும் அதன்
சிறிதளவு காரத்தை இணைத்து விட்டால் இதனின் சுவையை மாற்றி காரம் என்ற நிலைகளில் அந்த உணர்வுகளை தூண்டச் செய்கின்றது. இதே போன்றுதான் நமது வாழ்க்கையில் நாம் எவ்வளவு சீரிய பண்பு கொண்டு பிறருக்கு நாம் பிறருடைய தீமைகளை அகற்ற நம்முடைய உணர்வுகளை செயல்படுத்தினாலும், ஆனால் நாம் பார்த்துணர்ந்த கேட்கின்ற அந்த அவர் உடலில் விளைந்த தீமைகள் அனைத்தும் நாம் நுகர்ந்தறிந்து செயல்படும் நிலை வருகின்றது. அவ்வாறு நுகர்ந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் இணைந்து நம்மை அறியாமலேயே தீமைகள் நமக்குள் விளையும் நிலை ஏற்படுகின்றது. இப்போது மனிதர்களாக நாம் இருக்கும் நாம் எத்தகைய எண்ணங்கள் எண்ணி அந்த எண்ணத்தின் வாயிலாக நாம் சொல்லாக வெளிப்படுகின்றோமோ அந்த சொல் அனைத்தும் உதாரணமாக இந்த தாவர இனங்கள் வித்தாக உருவாவது போல விளைந்த வித்தை நாம் மீண்டும் மூன்றும் போது எந்த வித்தின் தன்மையோ அந்த வித்தின் உணர்வில் சரியாக மலர்ந்து பின் தன் இனமான வித்தினை உருவாக்குகின்றது. இதை போன்றுதான் நாம் மனிதனின் வாழ்க்கையில் கேட்கின்ற இந்த உணர்வின் சக்தி நம் உடலுக்குள் வித்தாக அது பதிவாகி விடுகின்றது. அந்த வித்து தன் சக்தியின் துணை கொண்டு நம் உடலே அந்த உணர்வுகளை தூண்டச் செய்து நம் முன் படர்ந்திருக்கும் அத்தகைய உணர்வின் சத்தை அது கவர்ந்து நம் ஆன்மாவாக மாற்றுகின்றது. ஆக தீமைகள் கண்டுணர்ந்த அதே உணர்வின் சக்தி நம் ஆன்மாவில் அது வந்து சேர்மையானால் சுவாசிக்கும் போது நமது உயிரின் நிலைகளிலும் அந்த சஞ்சலமும் சலிப்பும் அந்த வேதனையான நிலைகளை உருவாக்குகின்றது. அத்தகைய உணர்வுகள் நமக்கு வேதனை உருவாக்கும் அந்த உணர்வின் வளர்ச்சிகள் கூடுகின்றது. இப்போ ஒரு செடி எவ்வாறு தன் இனத்தின் வித்தை உருவாக்குகின்றதோ இதை போல ஒவ்வொரு எண்ணங்களும் நமக்குள் உருவெறும் போதும் அதனின் வித்தின் பலன் அதிகரிக்கப்படும் போது நம் உடலிலே இப்ப வேதனை, கோபம், குரோதம் என்ற இந்த உணர்வுகள் அதிகரித்து நமக்குள் தீமை விளைவிக்கும் சக்திகளாக விளைந்து நல்ல குணங்கள் செயலற்றதாக வீழ்ச்சி அடைய செய்துவிடும். நல்ல குணங்கள் அனைத்தும் செயலற்றதாக ஆக்கிவிடும். ஆகவே இதை போன்ற நிலைகளை அவ்வப்போது நாம் இந்த தியானத்தின் பலனின் நிலை கொண்டு விண்ணை நோக்கி ஏகி மகரிஷிகளின் அருள்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி மகரிஷிகளின் அருள்சக்தி என்னுடன் முழுதும் படர வேண்டும் ஈஸ்வரா என்ற உணர்வுடன் நீங்கள் ஏங்கி அந்த உணர்வினை உங்கள் உடலுக்குள் செலுத்தினால் தங்கத்துடன் 2 கலந்த செம்பும் வெள்ளியும் நாம் நகை செய்ய செம்பும் வெள்ளியும் இணைத்து நாம் ஒரு ஆபரணத்தை செய்கின்றோம். அடுத்த ஆபரணம் அது மாற்றி அமைக்கப்படும் போது அதனுடன் 2 கலந்த செம்பு வெள்ளியும் அகற்ற சக்தி வாய்ந்த திரவத்தை அவருடன் கலக்க அதனுடன் தங்கத்துடன் 2 கலந்த செம்பும் வெள்ளியும் ஆவியாக அல்லது நீராக அதை நீங்கி விடுகின்றது. இதே போன்றுதான் நமது வாழ்க்கையில் நாம் எத்தகைய தவறு செய்யாமல் இருப்பினும் பிறர்படும் அவசையோ வேதனையோ சங்கடமோ கோபமோ குரோதமோ பிறர் கொண்டிருந்தாலும் அதனை நாம் வேடிக்கை பார்த்தாலும் கேட்டுணர்ந்தாலும் பார்த்து உணர்ந்தாலும் நம் உடலுக்குள் அது 2 கலந்து விடுகின்றது. ஏனென்றால் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தீமைகளுடைய நிலையில் கண்டுணரும் போது அந்த தீமையிலிருந்து அகன்று செல்ல நம் எண்ணம் வந்தாலும் அதை தீமை விளைவித்த அதே உணர்வு 2 நம் உடலே கலந்து விடுகின்றது. பின் நாம் எந்த தீமையிலிருந்து விலகி செல்ல வேண்டும் என்று எண்ணினோமோ அதே தீமையின் செயலாக நம்மை செயலாக்கும் நிலையும் ஒருவர் வேதனைப்படுவதை நாம் கேட்டுணர்ந்து கொண்டிருந்தால் அதே வேதனையின் செயலை நமக்கு வேதனைப்படும் உணர்வாக விளைந்து நம் உடலிலே வேதனைகளை உருவாக்கி விடுகின்றது. இதை போல பிறர் தீமை செய்து அதனில் ரசிக்கும் நிலைகள் அவருக்குள் இருந்தால் அவரை கண்டு இப்படி செய்கிறானே என்று எண்ணினாலும் அந்த உணர்வு வித்தாக படரப்பட்டு மீண்டும் மீண்டும் அந்த நினைவலைகள் வந்து நமக்குள் தீமை செய்விக்கும் நிலைகள் அது விளைந்து நம்மை அறியாமலே தீமை செய்தால்தான் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த உணர்வை நமக்குள் விளைவித்தோம். பிறருக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள் நமக்குள் விளைந்து விட்டால் நம் உடலிலே அந்த தீமைகள் விளைந்து நமக்குள் கடும் நோயாக விளையும் நிலையை உருவாக்கி விடுகின்றது.
இதை போன்ற நிலைகளிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் இப்போது கூட்டு தியானத்தில் உங்களுக்கு கொடுத்த இந்த சக்தியின் துணை கொண்டு விஸ்ரா என்று உங்கள் உயிரை நினைவில் கொண்டு நினைவினை உங்கள் உயிருடன் ஒன்றச் செய்து மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி இயக்க உணர்வை கண் மூடி நினைவினை கண்ணின் நினைவை அளவுடன் கலந்தே உடலுக்குள் செலுத்துங்கள். மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடலுக்குள் அனைத்து ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று இயக்கத்தை செலுத்துங்கள். அவ்வாறு செலுத்தினால் நாம் பிறரை தீமை கண்டு உணர்ந்த அந்த உணர்வுகள் நல்ல உணர்வுடன் கலந்திட்ட தீமைகளை அகற்றிட அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியால் விளைவித்த இந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் சென்று தங்கத்துடன் கலந்த செம்பு வெள்ளியும் அகற்றுவது போல நமக்குள் தீமை விளைவிக்காத நிலையை அது அகற்றும். தீமை விளைவிக்க நிலையை உருவாக்கும். இதை போன்று நாம் இதற்கு முன் நம்மை அறியாது நமக்குள் சேர்ந்த அந்த தீய உணர்வுகள் நமக்குள் கடும் நோயாக விளைந்து கொண்டிருப்பதையும் தடுக்க நாம் அடிக்கடி நமக்குள் உடலின் உறுப்புகளில் வேதனைகளோ அது ஏற்படுமே என்றால் நாம் அடிக்கடி அந்த மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், மகிழ்ச்சிகளின் அரிசக்தியால் என் உடலுடன் நோய்கள் அகல வேண்டும், மகிழ்ச்சிகளின் அரிசக்தியால் என் உடலிலே என் உடல் நலம் பெற வேண்டும் என்று நீங்கள் அடிக்கடி எண்ணுவீர்கள் என்றால் இந்த உணர்வின் சக்தி ஓங்கி உங்களுக்குள் வளர்ந்து தீமையை அகற்றும் நிலை வருகின்றது ஒருபுறம். அதே சமயம் மகிழ்ச்சிகளின் அருசக்தி பெற வேண்டும் என்ற நினைவுகள் விண்ணை நோக்கி செல்லும் போது அந்த மகிழ்ச்சிகளின் அருள் ஆற்றல் மிக்க சக்தி நீங்கள் பெறும் நிலையும் உங்களுடைய நினைவாற்றல் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைகின்றது, சக்தி வாய்ந்ததாக. ஆக அதன் மேல் பற்று கொண்டு நமக்குள் பற்றிட்ட தீமையை விளைவிக்கும் நிலையை பற்றத்தவாக்க வேண்டும். எனக்கு உணவாக இருக்கின்றதே வேதனையாக இருக்கிறதே என்று எண்ணுவதை காட்டிலும் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடலிலே வேதனைகள் நீங்க வேண்டும், என் உடலை தத்திய பிடிகள் நீங்க வேண்டும் என்ற உணர்வினை உங்கள் உடலுக்குள் அடிக்கடி அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை செலுத்துவீர்கள் என்றால் இந்த தீமைகள் குறைந்து மகிழ்ச்சியின் உணர்வுகள் உங்களுக்குள் விளையும். ஆக இந்த உடல் இருக்கும் போதே நினைவின் ஆற்றலை விண்ணை நோக்கி செலுத்தி அந்த சக்தி வாய்ந்த உணர்வின் ஆற்றலை நமக்குள் சேர்த்திடல் வேண்டும். இல்லையேனில் நமக்குள் நம்மை எரியாது புகுந்த தீமைகள் விளைவிக்கும் உணர்வுகள் நம் உடலுக்குள் புகுந்து மனிதனாக உருவாக்கிய நிலைகளையும் மனிதன் சிந்தித்து செயல்படும் ஆற்றலையும் தனித்து மனித உருவெறாத நிலைகளை உணர்வை மாற்றி அமைத்துவிடும் நமது உயிர். தான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்று நம் உடலுக்குள் எந்த உணர்வின் சக்தி ஓங்கி வளர்கின்றதோ அந்த நினைவின் எண்ணங்களே நமக்குள் ஓங்கி வளர்கின்றது. அதனின் செயலாகவே நம் உடலுக்குள் ஆட்சி புரிகின்றது. இதனை அடக்குவதற்குத்தான் வியாசகர் நமக்குள் தெளிந்த நிலைகள் கொண்டு வசிஷ்டா தத்துவம் என்ற நிலையை தெளிவுரை எடுத்து ஓட்டினார். மனிதனின் வாழ்க்கையில் நம் உயிரை அரசனாக வைத்து நம் உடலில் அரச சபையாக வைத்து அதற்குள் நீதிகள் வழங்கும் நற்குணங்களை வைத்து ஆக நாம் கண்டுணர்ந்த தீமைகள் விளைவித்த நிலைகள் நமக்குள் உணர்வுகள் அவ்வப்போது நமக்குள் கலந்திடும் நிலையை மக்களாக வைத்து இந்த மக்களை பிரித்திடவும் மக்களை தன்னுடன் இணைத்திடவும் என்ற நிலைகள் அரசு நீதிகள் இந்த உயிரின் தன்மை இயக்கினாலும் நமக்குள் இருக்கும் ராஜ்ய சபையில் இருக்கும் நற்குணங்கள் அதனதன் செயல்களை அதனதன் எடுத்து உணர்த்துகின்றது. இவை அனைத்தும் அடங்கி ஒடுங்கி நிற்கும் ராஜசபைக்கு என்று ராஜ ரிஷியாக வசிஷ்டர் என்ற பெயரை வைத்து எதையுமே கவர்ந்திடும் நிலையும் அது தன்னுடன் இணைத்திடும் ஆற்றல் மிக்க சக்தி என்றுதான் வசிஷ்டர் என்ற நிலையை பெயரை வைத்தார்கள். ஆக அதற்குள் நமக்குள் இயங்கும் சக்திகள் அனைத்தும் அருந்தகி. ஆக இந்த உணர்வின் சக்தி நாம் எத்தகைய எண்ணங்களை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் சக்தி நமக்குள் அருந்தி
அது ததியாக நமக்குள் இயக்கும் நிலையதான் அருந்ததி. நமக்குள் அது இயங்கும் செயல் என்று காட்டி அதனை எதுவாய் இருக்கணும் இந்த ராஜரிஷி அதனை தனக்குள் வசிஷ்டர் தனக்குள் இணைந்த செயலாக தன்னை மீறிய செயலற்ற மீறாத நிறைகள் கொண்டு தனக்குள் ஒடுக்கி உயிருடன் இருக்க அரசனுக்கு நமக்குள் இருக்கும் ஒவ்வொருவரும் நல்ல குணங்களுக்கும் நீதி வழங்கும் நிலைகள் வருகின்றது. என்று நல்லதை பல வகையில் பேசினாலும் அதனதன் குணத்தின் தன்மையே வரும். இன்று மல்லிகைப்பூ நறுமணத்தை கொடுக்கின்றது, தாழம்பூ அதனுடைய நறுமணத்தை கொடுக்கின்றது, ரோஜாப்பூ அதனுடைய நறுமணத்தை கொடுக்கின்றது. இதை போல மலரின் மகிழ்ச்சி கொண்ட மலரின் தன்மை கொடுத்தாலும் இன்று தாழம்பூ தன்னுடைய நிலைகள் கொண்டு நறுமணத்தை அதிகமாக வீசினாலும் தன் அருகிலே தன் நறுமணம் கொண்ட நறுமணத்தை கொண்ட ரோஜாப்பூ மலரின் மனத்தை தன் அருகிலே விடுவதில்லை. ஆக தன் மனத்தின் தன்மையை அது ஓங்கி வளர்க்கும் நிலையே வருகின்றது. இதை போலதான் நமக்கு உயர்ந்த குணங்கள் இருப்பினும் அந்த ஒவ்வொரு குணங்களும் நறுமணத்துக்குள்ளே ஒன்றுக்கொன்று ஒத்துக்கொள்ளாத நிலையே தான் உண்டு. ஆக நம்ம நறுமணங்கள் நமக்குள் எப்படி தாவர இனங்களும் மல்லிகை கசப்பும் ரோஜாப்பு தொகுப்பும் உண்டு உணர்வின் சுவைக்குழுக்கு. ஆக மனம் நறுமணங்களாக இருக்கும் இதற்குள் கலந்த உணர்வின் செயல்கள் அது மாறுபட்டதாக இருக்கும். ஆக அதனுடன் கலந்த அந்த உணர்வை இயக்கும் நஞ்சான நிலைகள் கொண்டு எதனுடன் கலைந்ததோ அதனின் வலுவாக அதை இணைத்துக் கொள்ளும். இதை போலதான் இந்த ராஜரிஷி என்ற நிலைகளில் எத்தகைய நறுமணம் கொண்டு இருப்பினும் தனக்குள் வசி அதற்கு தன்னுடன் இணைந்து செயல்படும் சக்தியாக ராஜரிஷி என்ற நிலைகளில் வசிஷ்டா தத்துவத்தை அது அன்று வியாசகர் மனித உடலுக்குள் ஏற்படும் உணர்வின் உறுப்பின் நிலைகளில் இது ராஜ நீதியாக நமக்குள் அந்த அரசன் அவன் மற்றவருடைய செயலை கேட்டறிந்து நீதி வழங்குவான் என்ற நிலைகள் போல நாம் உயிரின் நிலைகள் நாம் ஒரு ஜேனாதிபதி வந்து அடுத்த நாட்டுக்காரன் நமக்குள் படையெடுக்கிறான் என்று அவன் கூறுகிறான் என்றால் அவன் கேள்வி உற்றதை தான் வந்து சொல்வான். அப்ப அரச நீதி சபையில் சொல்லும் போது அரசனோ தன் நாட்டை காக்க அவன் கொண்டுணர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு ஆவேசமாக அதனின் உணர்வை இயக்கி காட்டு. ஒரு நாட்டு ஒருவர் நம்மை பழித்து பேசுகிறான் என்ற நிலையில் வந்தாலும் நம்ம உடலின் தன்மை உள்ள இந்த குணங்களை காத்திட நாம் ஆவேச நிலைகள் கொண்டு நாம் எண்ணிய நிலைகள் கொண்டு நம் உயிரை இயக்குகின்றது என்ற இந்த நிலையின் தத்துவத்தை தெளிந்து உணர்த்துவதற்கு வசிஷ்டா தத்துவம் என்ற நிலைகளை வியாசகன் பிரித்து உடலின் உறுப்புக்குள் இயக்கும் நிலைகள் கொண்டு இன்று மகரிஷிகளால் உணர்ந்து ஒளியின் சரீரம் பெற்றதை அதே வியாசகன் கண்டுணர்ந்த இந்த உணர்வின் தத்துவத்தை தான் தனக்குள் அது ஆழமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த நிலையில் இன்று நாளை ஆவணி அவற்றம் என்றும் அதற்கு பூணூல் கொள்வது என்றும் வசிஷ்டா தத்துவத்தை போன்று நமக்குள் அது எத்தனை நிலைகள் வந்தாலும் அதனை காத்திடல் வேண்டும் உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு இதை உணர்த்திய மகரிஷின் அருளை கொண்டு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றுதான் வசிஷ்டா தத்துவத்தை வியாசம் காட்சி நிறைவில் கொண்டு நம் உடலுக்குள் அனைத்து நிலைகள் இருப்பினும் ஆக அந்த ரிஷியின் தன்மை போல தனக்குள் அடங்கியது போல அடக்கி ஆற்றிடும் நிலைகளை பெரும் நன்னாளாக எண்ணுவதுதான் பூநூல் பூட்டும் நாள். ஆக அந்த வியாசகன் காட்சிய நிறைகள் கொண்டு இன்று சாஸ்திர விதிகள் கொண்டு பூநூலை அறிந்து கொண்டு நாம் அதனை நிலைகளை அது செய்து கொண்டு என் மதம் இனம் என்ற நிலைகள் எங்கள் இனத்திற்காக நாம் பூநூல் அணிந்து அவற்றத்தை கொண்டாடுகிறோம் என்று ஒரு சாராரும் இதை போல பல சாராரும் அந்த பூநூலுக்காக வேண்டி அவரவர்கள் விதிப்பிரகாரம் அதை செய்கின்றனர். ஆகவே அந்த அவிட்டத்தன்று இதை செய்து சாஸ்திரீகம் சாங்கியம் என்ற நிலைகளை இவர்கள் பின்பற்றுகின்றனரே தவிர அந்த வசிஷ்டா தத்துவத்தின் நிலைகள் கொண்டு நமக்குள் ஆழமாக அமைத்து எப்படி இந்த இருநூலின் தன்மை கொண்டு வலுகொண்டதாக மாற்றுகின்றதோ இதை போல நமக்குள் இணைந்திருக்கும் நிலைகள் கொண்டு ரிஷியின் தன்மையாக உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக மாற்றும் இணைப்பின் தன்மையாக அன்று நமக்குள் புறநிலைகள் கொண்டு ஆட்சி படைக்கும் அவனின்றி நாம் அது விலகி செல்லும் நிலையேதான் உணர்த்தப்பட்டது. அது நாளை நடக்கின்றது.
நாளைய தினம் ஆக விண்ணுலக ஆற்றலின் சக்தியை அன்று அந்த வியாசகனால் கொண்டுணர்ந்த நிலையும் ஆக அந்த அகசியினால் தனக்குள் தன்னை எரியாத சந்தர்ப்பத்தால் மெய் உணர்வின் ஆற்றல் மிக்க நிலைகள் தனக்குள் கண்டுணர்ந்து அவனின் உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி விண்ணுலகம் சென்று அவன் பின்பற்றி அவன் ஒளியான நிலைகள் இருந்து வெளிப்படுத்திய உணர்வின் ஆற்றலை தான் தற்காலத்தில் 4000 ஆண்டுகளுக்கு முன் இந்த வியாசகரால் சந்தர்ப்பத்தால் விண்ணுலக ஆற்றலை அறியும் ஆற்றல் வரப்படும் வருகின்றது. காரணம் அகசியினால் உணரப்பட்டு உணர்வின் அறிவை விண்ணுலக ஆற்றலை அறிந்தாலும் அதனின் நிலைகளை சந்தர்ப்பத்தால் அறிந்துணர்ந்த வியாசகரால் சாதாரண மக்களும் எட்டும் அலைகளுக்கு அவன் கண்டுணர்ந்த நிலைகளை வெளிப்படுத்தினாலும் ஐதீகம் என்ற நிலைகள் மாற்றப்பட்டதை தவிர அரும்பெரும் சக்தியை தனக்குள் எவ்வாறு பருக வேண்டும் என்ற நிலையை மறந்து ஐதீகம் என்ற நிலையில் சாஸ்திர விதிகளைத்தான் நாம் பின்பற்றும் நிலையில் வந்தது. சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டால் ஐதீகம் என்றும் ஏதோ சாங்கியம் சடங்குகள் என்ற நிலைகள் புறநிலைகளுக்குத்தான் வருகின்றது. அகநிலைகள் கூட்டும் நிலைகள் அந்த ஆற்றல் மிக்க அருண் மகிழ்ச்சிகளின் உணர்வின் சக்தியை நமக்குள் ஊசலித்து அதனின் பூநூலாக அதனின் நிலையை நமக்குள் அடக்கி அந்த வசிஷ்டா தத்துவத்தை நமக்குள் நம்முடைய உணர்வுகள் நமக்குள் அடங்கி நடக்க வேண்டும் என்ற நிலையும் அதனை ரிஷி என்ற நிலைகள் மற்றவர்கள் ஒடுங்குவது போல அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நமக்குள் எடுத்து நமக்குள் அகங்காரமும் பாசமும் மற்ற நிலைகள் நமக்குள் தீமையை விளைவிக்கும் நிலைகளிலிருந்து நீக்கி உயிருடன் ஒன்றிய இந்த ராஜ்ய நீதியை அன்று உணர்த்தினார் வியாசகர். அதனின் வழிகள் நாம் பற்றி அதன் வழிகளிலே நாம் செல்வோம் என்று உங்களை ஒவ்வொரு வழியிலையும் இந்த வாழ்க்கையில் ஏற்படும் இந்த நிலையை நாம் எத்தகைய கொடூர நிலைகளை கண்டுணர்ந்தாலும் தீமையை விளைவிக்கும் நிலைகள் பார்த்துணர்ந்தாலும் தீமை என்று ஓலமில்லாது அந்த தீமையை அடுத்தடுத்து நாம் பேசி தீமை உள்ளவனை தீமை என்றே நாம் அறிந்து பேசிக் கொண்டிருந்தால் அந்த தீமையின் உணர்வை நமக்குள் வளர்ந்து விடுகின்றது. தீமையை அதற்கு அருள் ஞானியின் உணர்வை நாம் பற்றி அறியாத அவர்களுடைய உணர்வுகள் மாற வேண்டும் என்று ஏங்கிவிட்டு நாம் கேட்கும் இந்த உணர்வுகள் நமக்குள் படராது தடுத்திடுதல் வேண்டும். அதனை நாம் செயல்படுத்துவதற்கு இக்கூட்டு தியானமும் உங்களுக்கு உபதேசித்த இந்த அதாவது ஆத்ம சுத்தி என்ற நிலை ஒவ்வொரு நடியிலும் நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் நல்லோரை சந்தித்தாலும் சரி அவருடன் உறவாடினாலும் சரி ஆனால் அவர் உடலிலே அதற்கு முன் அவர் அறியாது வந்த நோய்கள் பல உண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிர்நிலைப்பட்ட அந்த உணர்வின் தன்மையை உதாரணமாக இவர்கள் தவறு செய்யவில்லை என்றாலும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் நிலைகள் பெற்றது. ஆக மற்றொரு உணர்வின் தன்மை எதிர்நிலையாகி அது துடிப்பின் இயக்கமாக உயிராக உண்டாகி அதனின் துடிப்பின் இயக்கத்திற்குள் அது எடுத்துக்கொண்ட உணர்வினை ஜீவ அணுக்களாக மாற்றும் நிலையில் பெற்றது ஒவ்வொரு உயிரும். ஒவ்வொரு நட்சத்திரத்தின் நிலையில் இன்று கார்த்திகை நட்சத்திரம் அறிந்திடும் அறிவாற்றல் மிக்க நிலைகளையும் ஒளிகண்டு உணர்ந்திடும் உணர்வின் அலைகளாக அது பெருகினும் மற்ற 27 நட்சத்திரங்களையும் நாம் எப்படி வைரங்களில் ஒவ்வொரு கலர்கள் இருக்கின்றதோ இவை அனைத்துமே ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வலுவின் தன்மை பெற்றது. ஆக 27 விதமான வைரக்கற்கள் உண்டு. இதை போலதான் உணர்வின் இயக்கங்கள் இருக்கும் இந்த நிலையில் அதனை நாம் மாற்றிடும் நிலையாக ஒவ்வொரு உயிரின் இயக்கம் இருப்பினும் இன்னொரு உடலில் விளைவித்த ஒரு கார்த்திகை நட்சத்திரம் கொண்டவர்கள் அவர் உடலில் எடுத்துக்கொண்ட எண்ணத்தின் நிலைகள் கொண்டு அவருக்கு ஒத்ததாக விளைந்த எண்ணங்கள் வெளிப்படுத்தினும் அவர்கள் நல்லவராக தோன்றினும் அதே சமயத்தில் அது எதிர்மறையான நட்சத்திரம் கொண்ட நாம் அவருடன் நட்புடன் இருப்பினும் நாம் பேசிடும் உணர்கொண்டு அவர் உணவாக உட்கொண்ட மற்ற அந்த நட்சத்திரத்தின் ஒத்துக்கொண்ட மற்ற உணவின் நிலைகள் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்தின் இயக்கத்தால் தான் ஒவ்வொரு உணவின் எதிர்நிலை மறைகள் உருவாகி அதனின் நிலைகள் கொண்டு அந்த தாவர இனங்கள் விளைகின்றது. ஆக அந்த தாவர இன சக்தியின் உணவாக உட்கொள்ளும் போது அதனின் மனங்கள் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒத்து வரும். ஆனால் அவர் அங்கே மகிழ்ச்சியின் தன்மை வரும். ஆனால் வலுகொண்ட நிலைகளும் வரும். ஆனால் அதே சமயம் மற்றவருடைய நிலைகள் வரும்போது எண்ணத்தால் எதிர்நிலைகள் வரும். ஆக அவர் எடுத்துக்கொண்ட கார்த்திகை நட்சத்திரத்தின் நிலைகள் அவர் சொல்லால் எனக்குள் வரப்படும் போது என்னை அறியாமலே எனக்குள் தீமை விளைவிக்கும் நிலையை இங்கே வரும். இதை போல உணர்வுகள் மாறுபட்ட நிலைகள்
விண்ணிலே நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று ஒத்துக்கொள்ளாது அதனுடைய உணர்வின் தன்மை அலைகளாக பிரிந்து எப்படி தாவர இனங்கள் இருக்கின்றதோ இதை போலதான் நட்சத்திரங்களின் இயக்கங்கள். அதனின் உணர்வு எதிர்மறையாகி ஆக ஒன்றுடன் ஒன்று எதிர்நிலை ஆகும் போதுதான் விண்ணுலகிலே ஆற்றல் இயக்க சக்தியாக மாறுகின்றது. அதே போல ஒன்றுடன் ஒன்று ஒன்றும் நிலையில் வரப்படும் போது எதிர்மறையான உணர்வு வரும்போதுதான் அதனுடைய இயக்கமும் வருகின்றது. இன்று எலக்ட்ரானிக் என்ற நிலையில் வரப்போகும்போது இயக்கம் வேண்டும் என்றால் அதற்கு எதிர்மறையான நிலைகள் இருந்தால்தான் இயக்கம். அதே போல உணர்வின் சக்தி நாம் உடலுக்குள் அது ஒத்துக்கொண்ட உணர்வாக இருக்கணும். எதிர்மறையான நிலைகள் இருக்கும்போதுதான் உந்தி இயக்கும் நிலைகள். இன்று கரண்டாக எடுத்தாலும் அதனின் நிலைகள் கொண்டும் இன்று நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற நிலைகள் எதிர்மறையான நிலைகள் வரும்போதுதான் மின் அணுவின் நிலைகளும் இந்த மின் அணுவின் அழுத்தத்தை கொண்டு மற்ற மோட்டார்களை இயக்கச் செய்வதும். ஆனால் அந்த மின் அழுத்தத்தின் நிலைகள் கொண்டு அதனின் இயக்கத்திற்கு தக்கவாறு மற்ற பொருளை இணைக்கப்படும் போதும் அதனுடைய ஒளிப்பேழைகளுடைய நிலைகளை மாற்றி அமைப்பதும் அதற்கு தக்க நிலைகளை அது உருவாக்கும் செய்கின்றது. இதை போன்ற நிலைகள் போலதான் மனிதனின் உணர்வுக்குள் நாம் நண்பர்களாக பழகினோம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எதிர்மறை உண்டு. இதை போல ஒரு குடும்பத்தில் இன்னொரு நட்சத்திரத்தின் நிலைகள் இருக்கணும். ஒருவருக்கொருவர் கலந்து உறவாடப் போகும்போதும் 2 குழந்தைகள் ஒத்து வரலாம், ஒரு குழந்தை ஒத்து வராத நிலைகள் வரும். ஆக இது எதிர்மறையான நிலைகள் வரப்படும் போது எதிர்ப்புணர்கள் வருகின்றது. இதை போன்ற நாம் வசிஷ்டா தத்துவத்தின் நிலையில் 27 நட்சத்திரத்தையும் நவக்கோளையும் உள்ளடக்கி உணர்வின் சக்தியை ஒளியாக மாற்றி விண்ணுலகம் சென்றவர்கள் சப்தரிஷி மண்டலங்கள். அந்த மண்டலங்களிலிருந்து வரும் இந்த உணர்வின் சக்தியை நாம் அந்த கவரும் திறனாக தான் உங்களுக்கு கூட்டு தியானத்தில் அமைத்தது. நாம் பலருடன் பழகினாலும் நாம் எண்ணத்தால் கவர்ந்திருந்து ஆக நட்பின் தன்மையை கேட்டுணர்ந்தாலும் கேட்டுணர்ந்த உணர்வுகள் நமக்குள் எதிர்மறையை உண்டாக்கி நோயாக உருவாகும். நாம் சிலருடன் நீங்க சந்தேகம் இருந்தால் பார்க்கலாம். நண்பர்கள் பலருடன் சந்தித்து பேசும்போது இன்னொரு நண்பருடன் நாம் பேசி வரும்போது தன்னை அறியாமலேயே தனக்கு ஒரு கலக்கமும் ஒரு வியாபார ரீதியாக நீங்க சென்றாலும் அவருடன் உறவாடி விட்டு சென்றால் இனம் புரியாத கலக்கங்கள் ஏற்படுவதை காணலாம். இதையெல்லாம் நம்மை எரியாது நம்முடைய உயிரின் கார்த்திகை நட்சத்திரமா இருக்கணும். மற்றவருடைய உணர்வின் தன்மை எதிர்நிலையாக மாற்றங்கள் அமைக்கப்பட்டு நம்மை இயக்குகின்றது. இதை போன்ற நிலையில் தான் வசிஷ்டா தத்துவம். ஆக எதனையும் தனக்குள் கவரச் செய்து அருந்ததி இணைந்தே வாழும் நிலைகளும் இணைத்து அறிந்திடும் நிலைகளும் ஆக இணைந்தே தெரிந்திடும் நிலைகளும் இந்த உடலிலே இணைத்திடும் நிலைகள் கொண்டு நாம் என்று கொள்கின்றோமோ இதனை இணைந்திடும் நிலைகள் ஆக்கிய அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை அது பெருக வேண்டும்.